சென்னையிலிருந்து திருச்செந்தூர் விரைவு ரயிலில் புறப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சீர்காழி ரயில் நிலையம் சென்றடைந்துள்ளார். அங்கு அவருக்கு அமைச்சர் மெய்யநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்பு தெரிவித்து வரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மயிலாடுதுறையில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதற்காக சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சீர்காழி ரயில் நிலையத்தில் இறங்கியுள்ளார். அங்கு அவருக்கு திமுக தொண்டர்கள் மற்றும் அமைச்சர் மெய்யநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்பு தெரிவித்து வரும் அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் கட்டடம் போன்ற பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து திருச்செந்தூர் விரைவு ரயில் மூலமாக புறப்பட்டு சென்றார். இங்கு ஏராளமான திமுக தொண்டர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு எழும்பூரில் பலத்த வரவேற்பு அளித்து அவரை அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் தற்பொழுது சீர்காழி ரயில் நிலையத்தில் இறங்கியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அமைச்சர் மெய்யநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் திமுக தொண்டர்கள் வரவேற்பு அளித்து வரும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சீர்காழி சென்றடைந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அங்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வரும் நிலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் மற்றும் திட்டங்களையும் தொடக்கி வைப்பதற்காக சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது சீர்காழி ரயில் நிலையத்தில் இறங்கியுள்ளார். அங்கு அமைச்சர் மெய்யநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் திமுக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மயிலாடுதுறையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் திட்டப்பணிகள் தொடங்கி வைப்பதற்காக சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தற்பொழுது சீர்காழி ரயில் நிலையத்தில் ஏராளமான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். மயிலாடுதுறையில் நாளை மாவட்ட ஆட்சியர் அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிற்பகல் 4 மணி அளவில் சென்னையிலிருந்து புறப்பட்டு தற்போது சீர்காழி சென்றிருக்கிறார். சீர்காழியிலிருந்து அவர் தனது உறவினர் வீட்டில் இரவு தங்கிட்டு நாளை காலை சரியாக 10 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனை திறந்து வைப்பதற்காக சென்னையில் இருந்து ரயில் மூலம் புறப்பட்டு சென்றிருந்தார். குறிப்பாக சென்னை ரயில் நிலையத்திலேயே தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வழி அனுப்பி வைத்தார்கள். இந்த நிலையில் நிர்வாக வசதிக்காக கடந்த 2020ஆம் ஆண்டு நாகை மாவட்டத்திலிருந்து பிரித்து மயிலாடுதுறை மாவட்டம் என்பது உருவாக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு என்று கோட்டாட்சியர் அலுவலகம் மட்டுமே தற்போது வரையிலும் செயல்பட்டு வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 114 கோடி மதிப்பீட்டு இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடம் என்பது மணப்பந்தல் ஊராட்சியில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் இதனை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது சென்றிருக்கிறார். இன்று இரவு சீர்காழியிலேயே ஓய்வெடுத்துட்டு அங்கிருந்து நாளை காலை சாலை மார்க்கமாக மயிலாடுதுறை செல்கிறார். மயிலாடுதுறையில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகாக அங்கிருந்து மீண்டும் நாளை பிற்பகல் திருச்சி செல்கிறார். திருச்சியிலிருந்து சோழன் விரைவு ரயில் மூலமாக நாளை மாலை 6:15 மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்தடைவார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாகவே காலையிலேயே பல்வேறு ஏற்பாடுகள் என்பது சீர்காழியில் செய்யப்பட்டிருந்தது. முதலமைச்சர் அங்கு சென்று ஓய்வெடுப்பதற்காகவும் அதே போல அங்கு முதலமைச்சர் கூடிய நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் செய்வதும் தொண்டர்களை கட்டுக்குள் வைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்பொழுது சீர்காழி ரயில் நிலையத்திலும் முதலமைச்சரை வரவேற்பதற்காக தொண்டர்கள் அதே போல மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். வரவேற்பு நிகழ்வு என்பது தற்பொழுது நடந்து வருகிறது. அங்கிருந்து சாலை
அது உறுப்பினர் வீட்டில் இன்று இரவு ஓய்வெடுக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.